வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ. அவங்க சொல்கிறது தான் மற்ற ரெஸ்லர்ஸ் வந்து கேட்கணும். சில நேரத்தில் அந்த விஷயம் WWEல ஒர்க் பண்ணுற ரெஸ்லருக்கு பிடிக்காமல் அவங்களோட எமோஷனல்ஸை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் காட்டின தருணங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதை WWE பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. சரி வாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்க இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம ரிக்கோஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிக்கோஷீட் பார்த்தீங்கன்னா 2020 ரொம்ப டாப்பாக இருந்தவர். ஃபார்மர் US சாம்பியன் ப்ராக் லெஸ்னருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபியூட் போனார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட மோதி ஒரு ஸ்குவாஷ் மேட்ச்சில் ரிக்கோஷீட் வந்து தோற்று போனார். ப்ராக் லெஸ்னர் வச்சு ரிக்கோஷீட் மேட்ச்னா ரிக்கோஷீட் வந்து ரொம்ப ஹை பிளேயாக சண்டை போடுவார். மேட்ச் லென்த்தாக போகும்னு எதிர்பார்த்தா எஃப்ஐ போட்டு ரொம்ப குயிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த நாளே, அதாவது 2021 நடந்தது எனக்கு இந்த விஷயம், 2020. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்கோஷீட் வந்து WWE சாம்பியன்ஷிப்புக்காக சூப்பர் ஷோ டவுனில் மோதிருக்காது. அதுக்கு அடுத்த மண்டே நைட்ராலே பார்த்தீங்கன்னா 24/7 சாம்பியன்ஷிப்பாக மோதினார். அதாவது ரிக்கோஷீட் வந்து ஒரு டாப் காய். அவர் ப்ராக் லெஸ்னர் கூட WWE சாம்பியன்ஷிப்புக்காக திங்கக்கிழமை மோதிருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை அந்த WWEடைய 24/7 சீப் மேட் கப் மாஸ் வச்சுருக்காரு. அவருக்கு அகேன்ஸ்டாக மோதிட்டார். ஆக்சுவலி அந்த 24/7 சாம்பியன்ஷிப்புங்கிறதே ரொம்ப மட்டமான சாம்பியன்ஷிப்பு. அந்த சாம்பியன்ஷிப்பாக ரிக்கோஷீட்டுக்கு மோதி தோற்றுருப்பார். அது எவ்வளோ பெரிய கேவலம். அதாவது நேற்றுக்கு வந்து ராஜாவாக இருந்தவர் இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறான். அந்த மாதிரி ரிக்கோஷீட்டை வந்து WWE எதுக்காகவும் பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிவி ஷோலேயே வந்து ரிக்கோஷீட் வந்து அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பெக்டேஷனை காட்டியிருப்பார். என்னடா அது ரொம்ப என்ன மட்டம் தண்டுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ரெண்டாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிம் ரோஸை பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மூலயமா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராஃப்ட் பண்ணிடுவாங்க. ஜிம் ரோஸும் சரி மைக்கேல் கோலும் சரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. 2 பேருமே வெவ்வேறு கமெண்ட்ரி போட்டதுனால ஜிம் ரோஸ் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுட்டார். அவருக்கு தெரியும் WWE வந்து நம்ம ஸ்மாக்டவுன்லேருந்து ராக்கு போட்டாங்க, இந்த மாதிரி பிரித்து விட்டாங்கன்னு. பட் இருந்தாலும் அதை லைவாக கேட்கும்போது எமோஷனலாகி அழுதுட்டார். ஸோ அதை நம்ம ஜிம் ரோஸே சொல்லியிருக்காரு, நீங்கள் கேளுங்க. Kevin lied to me. But there's also another side of the story, to be objective. He may not have known. It may have been an overnight decision made by Vince. He slept on it, got prodded. Well, JR said he didn't want to go to SmackDown. Oh, God, we'll show him that. ஸோ இந்த மாதிரி ஜிம் ரோஸே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக வந்து பேசியிருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர். WWE வந்து அண்டர்டேக்கருக்கும் கோல்டுபர்க்கும் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் நடத்தினாங்க மேட்ச்சு. ஒன் ஆஃப் த கெரியர் ஒஸ்ட் மேட்ச்னா கேட்டிங்கன்னா அண்டர்டேக்கர் வெர்சஸ் கோல்டுபர்க். 2 பேருமே லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரைனிங் போடாமல் சண்டை போட்டிருக்கிறாங்க. மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா குப்பை, அந்த அளவுக்கு கேவலமாக இருந்தது. இந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கரோட டிஸப்பாயின்மெண்ட், அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டியிருப்பார். ஏன்னா இந்த மேட்ச்சில் கோல்டுபர்க் வந்து சப்போர்ட்டிங்கே பண்ண மாட்டாரு. நான் இதுக்கிட்ட அவனுக்கு சப்போர்ட்டிங் பண்ணணும், அண்டர்டேக்கரும் சப்போர்ட்டிங் பண்ண மாட்டாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போட்டுருக்குறாங்க. அதாவது ரியலாக சண்டை போட்டிருக்கிறாங்க. அதை ரொம்ப மட்டமாக காட்டியிருக்கிறாங்க. அந்த ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வெர்சஸ் கோல்டுபர்க் நடக்காமல் இருந்திருக்கலாம், ட்ரீம் மேட்ச்னு சொல்லி நடத்தி இப்படி கேவலப்படுத்திட்டீங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியிலே கேட்குற அளவுக்கு ஒரு ஒஸ்ட் மேட்ச் ஆகிட்டு. மேபி WWE பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மேட்ச்சை நடத்திருக்க வேண்டாம் போல இருக்குது. அடுத்தது ராக் 2015. ராக் பார்த்தீங்கன்னா 2015 ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மன் வந்து கூட்டிகிட்டு வராரு. டேக் டீம் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் நீங்கள் சர்ப்ரைஸாக வாரீங்கன்னு. ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைமில் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக ராக்கு வராரு. இப்போ ராக்கு வந்தாலே ஃபேன்ஸ் மத்தியில் எவ்வளோ பெரிய இதை மூமெண்ட்டாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ராக்கு என்ன நினச்சிருப்பாரு, ஒரு மிகப்பெரிய செலிப்ரேட்டாக இருக்கணும். பட் ஆனால் நடந்தது வேறு. ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமன் ஏன்டா வின் பண்ணால் நல்லா இல்லை, இந்த மேட்ச்சு மூமெண்ட் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ராக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம், ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருக்காரு, ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தா பூ பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். இதை பற்றி ஓப்பன் டாக்காகவே ராக் சொல்லியிருக்காரு. அன்றைக்கி என்ன நடந்துன்னு எனக்கு தெரில, ஃபேன்ஸ் நான் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயிற அளவுக்கு நல்லா ஃபேன்ஸ் எல்லாம் சத்தம் போடுவாங்க. பட் ஆனால் எல்லாருமே பூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணது விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ என் கெரியரில் வரக்க முடியாமல் ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்சை வந்து பல வருடங்கள் தள்ளி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
ஒருவேளை அந்த நேரத்திலே ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் நடக்க வேண்டியது போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் நடந்ததுனால தான் நான் ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் விளையாடுறதுக்கு தள்ளி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. மேபி இருக்கலாம். அடுத்து ரெண்டா ரவுசி ரசல்மேனியா 35 நடந்த விஷயம் 2018 நடந்தது. ஸோ அப்போது பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த ரசல்மேனியாவில் மெயின் இவெண்ட் விளையாடி டபுள் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ராண்டா ரவுசிக்கு அந்த மேட்சோடைய ஃபினிஷிங் வந்து பிடிக்கலை. ஏன் கேட்டிங்கன்னா அப்போ ஒரு ராண்டா ரவுசி வந்து டாப் 1 லாஸ், அவங்க வந்து இது வரைக்கும் தோக்கவே இல்லை WWEல. ஸோ அது ஃபஸ்ட்டு லாஸை எப்படி காட்டணும், ஒரு பிரம்மாண்டமாக காட்டணும்ல. பட் ஆனால் WWE எப்படி காட்டினாங்க தெரியுமா, அந்த மேட்ச்சில் ராண்டா ரவுசி தோக்குறது ரோல் அப் மூலியமாக, அதில் அவங்க முதுகு வந்து பட்டுருக்குது. ஆனாலும் ரெஃப்ரி வந்து முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மேட்சை வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக பார்த்தாங்களா அவங்க கெரியர்லேயே. ஏன்னா WWE வந்து ஒரு நல்ல ரெஸ்லிங் கம்பெனி, ஒரு ஹைப்பெல்லாம் தாரேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போது ஹைப்பு காட்டும்போது பெருசாக காட்டிட்டு தோக்கும்போது க்ளீனாக தோக்க வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஒரு டிசப்பாயின்மெண்ட் மூமெண்ட் மாதிரி இந்த மேட்சை முடிச்சிட்டிங்களே, அந்த ஃபியூடை எவ்வளோ பெருசாக கொண்டு போனீங்க, கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் மூண்டை பார்த்தீங்கன்னா ராண்டா ரவுசி காட்டியிருக்கிறாங்க. இதை பற்றி அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிறிஸ் ஜெரிகோ 2016 கிறிஸ் ஜெரிகோ பண்ணாரு பாருங்களேன். அதாவது அந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேம், அப்போ சர்வைவர் சீரிஸ் தானே 2016 நடந்திருக்கு. டீம் ரால் இருந்திருக்காரு, டீம் ஸ்மேக்டவுனில் ஷேன் மேக்மேன் இருந்திருக்காரு. ஷேன் மேக்மேன் இடையிலே பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது கிறிஸ் ஜெரிகோவை ஓங்கி வயிற்றில் குத்திட்டாரு. இது அவருக்கு செம்ம கடுப்பாயிட்டு. ஸோ ஆஃப் ஏரில் இதை கேமராவில் காட்டலை, ஃபேன்ஸ் வந்து கீழே அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஓடி போய் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரெச்சரில் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை போட்டு இடிச்சிருக்காரு. கமெண்ட்ரி ஸ்ட்ரெச்சரில் போய் சண்டை போட்டிருக்காரு. என்னடா WWEடைய ஓனரோட பையன் சொல்லிட்டு ரொம்ப ஆடுறானா, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட டேன் வரும்போது ஷேன் மேக்மேனை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஏண்டா ரொம்ப தான் ஆடினேன், அதான் ஒரு ஓவர் அடின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ரிவெஞ்சிங்கை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் கோவம் இருக்க தானே செய்யும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு ஷேன் மேக்மேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர், யாருமே மறக்க மாட்டேங்க, 2022 கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில். ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் த கேஸ்டிலில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து அவருடைய ஹோம் டவுனில் 70,000 ஆடியன்ஸுக்கு அடினால வந்து தோற்று போயிருப்பார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு WWE சாம்பியன்ஷிப் ஒரு டைட்டில் வின் பண்ணுற மாதிரிலாம் ரூமர்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த டைட்டிலுமே வின் பண்ணாமல் ட்ரூ மேக்கின்டையர் தோற்று போய் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் மூமெண்ட் இருந்தது. ட்ரூ மேக்கின்டையருடைய கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்தது தான். ஏன்னா அந்த ஃபேன்ஸில் என்ன நினச்சிருப்பாங்க, ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுவார், ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுவார்னு. பட் தோற்றது ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியலை. கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்குலாம். அடுத்தது ஜான்சனா வர்சஸ் ராக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா WWE வந்து 2012 மேட்ச் நடத்திருக்கிறாங்க. ஸோ அப்போது ராக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிறனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராக்கை தான் வின் பண்ணணும்னு WWE முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் ராக் வின் பண்ணதுக்கப்புறமா ஜான்சனா லைவாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப சேடான எக்ஸ்பெக்டேஷனை காட்டியிருப்பார். அதாவது ரொம்ப மனம் உடஞ்சி இப்படி ஒரு மூலையில் இப்படி உட்காந்துருக்கிறது, அந்த ஸ்டில்லெல்லாம் நம்ம ரெஸ்ல்மேனியா ஹிஸ்டரியிலே மறக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய சோகத்தை கண்டிருப்பார். ஏன்னா ராக் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு போயிட்டார், நம்ம ஒரு ஃபுல் டைமராக இருக்கிறோம். ஸோ நாம் தோற்று போயிட்டோமே அப்படிங்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நம்ம ஜான்சனாக காட்டியிருப்பார். அண்ட் ஃபைனலி உங்கள் ரோமன் ரெயின்ஸும் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அவர் தோற்ற விஷயத்த ரொம்ப அழுது காட்டியிருக்காரு. 2024 ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் அகேன்ஸ்டாக அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பாக மோதினார். அதில் அவர் தோற்று போயிட்டார். தோற்றதுக்கப்புறமா அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக காட்டியிருப்பார். ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய்ட்டு பார்லிமெண்ட்டை கட்டி பிடிச்சி அழுது நம்ம தோற்று போயிட்டோம், அவ்வளோதான், அந்த டீஸ் ஓவர், பார்லிமெண்ட் பற்றி நியூ டிசைரை விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகெல்லாம் பண்ணியிருப்பார். இதை நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க கேமரா மூலிமா. பட் ஆனால் ஃபேன்ஸ் வந்து இதை கேப்சர் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் பாருங்கள் அழுகிறாரு, பார்லிமெண்ட்டை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு, டைட்டில் தோத்துடுமே அப்படின்னு. ஏன்னா ஒரு 1300 நாள் சாம்பியனாக இருந்தவர் டக்குன்னு டைட்டில் தோக்கும்போது கொஞ்சம் வருஷமாக தானே இருக்கும். ஸோ அந்த விஷயம் நடந்திருக்குது. நம்ம எல்லாருமே கோடி ரோஸ் சாம்பியன் ஆகி அவர் செலிப்ரேட் பண்ணதை தான் பார்த்தோம். பட் ரோமன் ரெயின்ஸ் ஆனதை பல பேர் பார்க்கல. சரி, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சில வீடியோங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி போட்டு தான் நான் வீடியோ போட போகிறேன். என்னடா பெரிய லாட லபக்குதாஸ் ஆகிட்டியான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, கண் கொஞ்சம் வலிக்குது. ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வெளிச்சமான இடத்துல கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இங்கே சீனுக்காக போடுறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஹெல்த்துக்காக போடுறேன். ஓகேவா?